ரியல்மி பிரியர்களா நீங்க? இல்ல புது போன் ஒன்று வாங்கணும்னு ஐடியா எதுவும் வச்சிருக்கீங்களா? அப்போ உங்களுக்கான ஒரு ஹாப்பி நியூஸ் தாங்க இது. வாங்க என்னன்னு பார்க்கலாம். ரியல்மி நிறுவனம் GT Neo 5 ஸ்மார்ட் போனின் வெளியீட்டை உறுதிப்படுத்தியிருக்கு. புது ஸ்மார்ட் போனின் வெளியீட்டை உணர்த்தும் டீசரை ரியல்மி சீன வலைதளமான வைப்போவில் வெளியிட்டிருக்கு. புது ஸ்மார்ட் போனின் சரியான வெளியீட்டு திகதி இதுவரை குறிப்பிடவில்லை. ஆனாலும் ரியல்மி GT Neo 5 ஸ்மார்ட் போன் 240 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வசதியுடன் அறிமுகமாகும் உலகின் முதல் ஸ்மார்ட் போன் எனும் பெருமையை பெறுமென ரியல்மி உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதிவேக ஃபாஸ்ட் சார்ஜிங் வசதியுடன் அடுத்த மாதம் அறிமுகமாகும் என்பது தவிர புது ஸ்மார்ட் போன் பற்றி வேறு எந்த தகவலும் டீசர்ல இடம்பெறவில்லை. முன்னதாக இந்த ஸ்மார்ட் போன் விவரங்கள் பல்வேறு சான்றளிக்கும் வலைத்தளங்கள்ல வெளியாகி இருக்கு. இது ரியல்மி நிறுவனம் கடந்த ஆண்டு அறிமுகம் செய்த GT Neo 3 ஸ்மார்ட் போனின் மேம்பட்ட வெர்ஷன்னு சொல்றாங்க. சீனாவில் 4ஆம் இலக்கம் ராசி இல்லாத இலக்கமா பார்க்கப்படுறதால ரியல்மி நிறுவனம் GT Neo 4 பெயருக்கு மாற்றாக ரியல்மி GT Neo 5 பெயர்ல அடுத்த ஸ்மார்ட் போனை அறிமுகம் செய்ய முடிவு செஞ்சிருக்காங்க. டிப்ஸ்டர் அபிஷேக் யாதவ் வெளியிட்டிருக்கும் தகவல்ல இந்த ஸ்மார்ட் போன் பிப்ரவரி 8ஆம் திகதி அறிமுகமாகும் எனவும் தெரிவிச்சிருக்காரு. இந்த போனோட அம்சங்களை பொறுத்த வரைக்கும் ரியல்மி GT Neo 5 மாடல்ல 6.7 இன்ச் டிஸ்பிளேயும் 1.5K ரெசல்யூஷன், அது மட்டும் இல்லாம இன்டிகிரேட் செய்யப்பட்ட கைரேகை சென்சர், அதிகபட்சமா 16 GB RAM, அதுக்கும் அதிகபட்சமா 256 UFS 3.1 மெமரியும் வழங்கப்பட்டிருக்கு. பேட்டரி மற்றும் சார்ஜரை பொறுத்த வரைக்கும் ரியல்மி GT Neo 5 ஸ்மார்ட் போன்ல 4600 mAh பேட்டரியும் 240 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் மற்றும் 5000 mAh பேட்டரி 150 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரிங் வசதி என இருவிதமான ஆப்ஷன்கள்ல விற்பனைக்கு வரப்போறதாகவும் சொல்றாங்க. அமெரிக்காவில் கொலராடோ மாகாணத்தில் வடக்கு பகுதியில் உள்ள போல்டர் நகரில் 46,000 ஏக்கர் பரப்பளவுள்ள மிகப்பெரிய உயிரியல் பூங்கா அமைஞ்சிருக்கு. இங்கு விலங்குகளின் நடமாட்டத்தை கண்காணிப்பதற்காக 9 மோஷன் டிடெக்டிங் கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த கேமராக்கள் விலங்குகள் கடந்து செல்லும் போது புகைப்படங்களையும் சிறிய வீடியோக்களையும் பதிவு செய்யும். பொதுவா விலங்குகள் உணவு மற்றும் ஓய்வெடுக்க இடங்களை தேடி செல்லும் போது கேமராக்கள்லையும் பதிவாகும். ஆனா அங்குள்ள ஒரு கரடி ஒவ்வொரு முறையும் வேணுனே கேமராக்கு அருகில நின்று மனிதர்கள் எப்படி செல்போன்ல செல்ஃபி புகைப்படம் எடுப்பது போல பலவிதமான போஸ் கொடுத்து வந்திருக்கு. ஒரு கேமராவில் பதிவான 580 படங்கள்ல கிட்டத்தட்ட 400 படங்கள் இந்த கரடியின் படங்கள் என பூங்கா ஊழியர்கள் ஆச்சரியத்துடன் கூறுறாங்க. மேலும் கரடியின் செல்ஃபி படங்கள் சிலவற்றை ட்விட்டர்லையும் பகிர்ந்திருக்காங்க. இப்போ இந்த கரடியோட செல்ஃபி படம் தாங்க வலைதளங்கள்ல வைரலா பரவி வருது. சமீபத்துல நடிகை ஆதியா ஷெட்டிக்கும் கிரிக்கெட் வீரர் KL ராகுலுக்கும் ஜனவரி 23ஆம் தேதி கண்டாலாவில் உள்ள சுனில் ஷெட்டியின் பண்ணை வீட்டுல திருமணம் நடந்தது. திருமணத்திற்கு நெருங்கிய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரும் கலந்து கொண்டாங்க. என்னடா இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதுல தாங்க ட்விஸ்ட் இருக்கு. தம்பதியினருக்கு பரிசளிக்கப்பட்ட விலையுயர்ந்த பொருட்கள் பட்டியல் சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவி வருது. இதுல மும்பையில் உள்ள ஆடம்பர வீடு, அதாவது 50 கோடி ரூபாய் பெறுமதியான இந்த ஆடம்பர வீடு முதல் பாலிவுட் நட்சத்திரங்கள் மற்றும் கிரிக்கெட் வீரர்களிடமிருந்து ஆடம்பரமான கார்கள், விலையுயர்ந்த கடிகாரங்கள் மற்றும் பைக் வரைக்கும் புதுமண தம்பதியினருக்கு அவர்கள் நெருங்கிய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் திருமண பரிசா வழங்கியதாக தெரிவிக்கப்பட்டுச்சு. இதுல என்னன்னா, இதில் எதுவுமே உண்மை இல்லை என தற்போது தெரிய வந்திருக்கு. இந்த தகவல் குறித்து ஆதியா ஷெட்டி குடும்பத்தினர் கூறியதாவது, வெளியிடப்பட்ட அனைத்து அறிக்கைகளும் முற்றிலும் ஆதாரமற்றவை மற்றும் உண்மையல்ல. இது போன்ற தவறான கருத்துக்களை பொது களத்தில் வெளியிட முன்னுக்கு எங்களுக்கிட்ட விவரங்களை உறுதிப்படுத்துமாறு பத்திரிகையாளர்களுக்கிட்டையும் ஊடகங்களுக்கிட்டையும் கேட்டுக்கொள்றோம். அது மட்டும் இல்லாம இந்த உண்மையான தகவல் வெளியான பொய்யான தகவலை சமூக ஊடகங்கள் மற்றும் வலைத்தளங்கள்ல பரவி வரும் வதந்திகளை நிறுத்தும்னு நான் நம்புறதாவும் சொல்லியிருக்காங்க.